யார் வீடு இது? நான் எங்க இருக்கேன்? யாரோட வீடு இது? அட, இது சொட்ட கேள்வியோட வீடு. நான் எப்படி அங்க வந்தேன்? ஓ, ஹாய் கைஸ், வெல்கம் டு லவ்லிகேஷன். இன்னைக்கான நியூ கேம் பிளே வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ், கிரானி சாப்டர் 1. இப்போ நம்ம கிரானி சாப்டர் 1ல இந்த டோர் எஸ்கேப் தான் பண்ண போகணும். டோர் எஸ்கேப்பை பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலைன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆளில் போட்டு நம்மளோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். கிரானி நெக்ஸ்ட்டு மீன்ஸ் இப்போ என்னடா நடந்தது? எங்க நாள் சத்தியமாக நம்பவே முடியலங்க. என்னடா இது? கிரானி என்னை ஏமாத்துது. அதை பிடிச்சி ஜெயிலில் போடுங்களே. கிரானியை இது பிடிச்சி ஜெயிலில் போடுங்களேன். ஏதோ கிரானி ஃபோனெல்லாம் பண்ணிச்சு. அதுக்கிட்ட ரொம்ப ஓவராலாக பேசினேன். சொட்ட கிளவி வாயிலேயே ஒன்று அடிச்சு வாயில கண்ணை விட்டு ஆட்டேன்லாம் சொன்னேன். எங்க இதெல்லாம் நடக்குமா? போயிட்டு பையலே, நீ எங்கடா என்ன அடிப்ப? உன்னை நானே அடிச்சு போட்டு போயிடுவேன்டா. போயிட்டு பையலே. அப்படியா? முடிஞ்சா என்ன தொட்டு பாரு கிரானி. ஓகே, அந்த கிரானி வராம்பிச்சிச்சு. நம்ம போய் பார்க்கலாம். இது என்னது பேர்ட்ஸ்? ஏன்டா காக்காக்கெல்லாம் சாப்பாடு போடுவீங்க? சோறு போட்டால் அதுக்கு என்ன போடும் பாருங்க கிரானி. ஓகே, கிரானி கிளவி சத்தம் போயிடுச்சு. கிளவி காணும். அந்த சொட்ட கிளவி எதுவும் வந்துச்சுல, உன்னை பற்றி தான் பேசின்னு இருந்தேன் கிளவி. அதுக்குள்ளே வந்துட்டேன். வா 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 உன்னை வச்சு தான் ஒன்று பண்ணணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். எங்கே அது அடக்கணும்? இந்த பக்கம் வந்தாலும் கொஞ்சம் வேகமாகவே போயிடலாம். ஏன்னா டக்குன்னு பிடிச்சி அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம இன்னைக்கான எபிசோடு இல்லை, ஐயோ மைன்கிராஃப்ட் எபிசோட் போட்டு எபிசோடே வருது. யாருக்கெல்லாம் கிரானி பிடிக்குமோ அவங்க நம்மளோட சேனலை லைக் பண்ணிவிட்டு ஐ லவ் கிரானின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் வேறு மீலாம் நினச்சாதீங்க. எனக்கு கிரானி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கும் அப்போ தான் தெரியும் எனக்கும் கிரானி பிடிக்கும். அதோட சொட்ட மண்டை பிடிக்கும். அந்த வந்துச்சுல, அது என்ன பண்ணுவேன்னா, அந்த கையில் இருக்க உள்ளக்கட்டையை வச்சு அந்த கட்டையை தட்டி உடச்சி உள்ளே போய் நாடா அப்படியே தள்ளி விட்டு போச்சு. மாயமில்லை மந்திரமில்லை எல்லாரும் பாருங்க. ஐயோ, இந்த கிளவி இந்த பக்கம் கிளவி டக்குன்னு போயா. இங்கே நம்ம பண்ணினுக்கு கிளவி என்ன பண்ணுதுன்னு எனக்கே சுத்தமாக புரியல. கிளவி போயிடுச்சு பையலே, எங்கதான் எனக்கு தெரியுதுடா. உன்னை நான் பிடிச்சி இன்னைக்கு குருமா வைக்கனா இல்லையான்னு மட்டும் பாருடா. போயிடுச்சு பையன். ஐயோ, அதோட சாப்பாட்டுக்கு நம்ம தான் இதுன்னு நினைக்கேன். பரவாயில்ல, நம்ம அந்த கிளவியோட வாயிலேயே கண்ணை விட்டு ஆட்டுப்போம். காய்க்கு கச்சிச்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு காய் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லை. தண்டனக்கா. ஓகே, நம்ம இந்த பக்கம் போயிடலாம். முதல்ல இதெல்லாம் என்னடா உடச்சிட்டு உள்ளது? அட பாவிங்களா, கிளவிய வீடை கட்ட சொன்னா தகடப்பா கட்டி வச்சு இது விட்டு ஏங்க என்னங்க இது? நான் மேலே சத்தம் போட்டேன், கீழே எப்படிங்க இது போதும்? நான் அந்த உடச்சி விட்டது மேலே. ஏன் எப்படி பார்த்தா அது மேலே தான் போகணும். அது எப்படி கீழே வரலாம்? என்னது அது? சாடிங்க என்னன்னே தெரியலையே. அது ஆடுன்னு நினைக்கேன். பட் ஆடெல்லாம் இன்னொன்று வந்துக்குதே. அட பாருங்களா, காசு வேஸ்ட்டாக போச்சா? ஏடா இப்படி பண்ணீங்க? ஓகே, காய்க்கு இங்கே தான் போட்டோம். நம்ம வேகமாக ஓடிடலாம். மறுபடியும் கிளவி அடிச்ச போகுது. 2 வாட்டி ஒன்றுமே பண்ணாமல் அவுட் ஆயிட்டோம். எதுக்கோ பார்த்துப்போம் கிளவி எந்த பக்கத்துலேருந்து வருது. என்ன மேலே சத்தம்லாம் வருது? போயிட்டு பையன் மேலேயாடா நீ? கிளவிக்கு காது எவ்வளோ ஷார்ப்பாக கேட்குதான். நம்ம மேலே இருக்குன்னு அது அசால்ட்டாக கண்டுபிடிக்குது. எப்படிடா எப்படி கண்டுபிடிக்குன்னே தெரில. முதல்ல கிளவி எந்த பக்கத்துலேருந்து வர? அது எதுக்கோ சொல்லிட்டு வா கிளவி. நீ டக்கு என்ன டோர் ஓப்பன் பண்ண மாதிரி சத்தம் கேட்குது. அப்போனா இந்த வழியாக தான் ஒன்று நிற்கேன். அல்ல, கீழே தைரியமாக போகலாமா? எதுக்கும் இதை மறுபடியும் தட்டி விடுவோம். நம்ம இங்கே இருக்கலாம். திடீர்னு மாயமில்லை மந்தம் இல்லைன்னு பாத்ரூம்லேருந்து போகுது. இன்னும் கிளவி ஆளே. என்னடா கிளவி இங்கேருந்து வருது? ஓகே, நம்ம கீழே போய் அந்த இது போட்டுடலாம். இன்றைக்கி சரியான சம்பவம் இருக்குது. என்னால் கேமே விளாட முடியல. இது மெலன்
பாவ் வா கிளவி கிளவி. இது என்னது? என்னடா தோட்டத்துக்கெல்லாம் கைண்டி உங்களுக்கு? இது இங்க வைக்க காயில்ல, கைலாங்கடையில் வைக்க வேண்டிய. அப்போ கேட்குறீங்க ப்ரோ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு. ஆனால் டெய்லி எங்கே அப்லோட் பண்ண முடியுது? இனிமே டெய்லி அப்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்க. டேய் போயிடுச்சு பாயிலே, எங்கடா நீ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவ? கிளவி, அது எனக்கும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நடுவில் இருக்க பிரச்சனை. நீ ஏன் வந்து மூக்க ஓட? ஓகே, நம்ம இதை போய் வெட்டிடலாம். வெட்டினா அந்த சத்தம் வேறு வருமே. பாடல விடுங்க அந்த சத்தத்துக்கு. அந்த 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 பக்கம் வரதுக்குள்ளேயே நம்ம இதுக்குள்ளே ஏதாவது நல்லதாக இருக்கணும். நல்ல பொருள் இருக்கணும், நல்ல பொருள். இதில் தான் மோஸ்ட்டாக மாஸ்டேக்கு கொடுத்துப்பாங்க. என்னது அது வெள்ளை கலரில் இருக்கு? டேய் ஏன்டா இது கொடுக்குறீங்க? இதை பாருங்க, காலுக்கெல்லாம் எல்லாமே கிடையாது. டோருக்குன்னா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அது எடுத்து கதவு திறக்க மாதிரி சத்தம்லாம் கேட்குதுங்க. ஓடி போயிடலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு அவ்வளோவா கொடுக்கல. பிகாஸ் நானே இங்கே பயந்துட்டாவேன். உங்களுக்கு எது கொடுத்து உங்களுக்கு பயன்படுத்தணும்? இங்கே வேறு சத்தம் வருது. வாங்க நம்ம ஓடி போயிடலாம். ஓடு 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 நெஞ்சில் கேலி செய்து ஓடு நெஞ்சில் உன்னை கேலி செய்த கூட்டம் ஓடு. நானுமே என்னடா வைத்தியக்கார மாதிரி கத்தெல்லாம் நினச்சிடாது. என்னது என்னது? ஷார்ட்கனுக்கு ஒரு பாட்டா? சூப்பர். நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்கனுக்கு இன்னொரு பாட்டு பார்த்துக்குங்க, கைப்பூடி கிச்சனில் பார்த்தான்னு நினைக்கிறேன். ஓகே, காக்கா கிட்ட என்னமோ இருக்குது, பட் அது என்னன்னு தெரில. இங்கே என்னவா ரிமோட்டு. வாங்க போய் டிவி பார்க்கலாம். இங்கே எங்கே டிவி இருக்குதான்? அங்கே இருக்குது. ஓகே, நம்ம இந்த வழியாக போயிடலாம். கிளவி இந்த வழியாக வரல. அப்போ அதோட இப்போ நான் வந்து கிளவிக்கு சென்ட் அடிச்சு கொடுப்பேன் இங்கே சத்தம் போட்டு. சரி இப்படியே போயிடலாம். அது வரதுக்குள்ளேயே நம்ம கிளவிக்கு கிளவி ஆளை காணும். கிளவி கிளவி. ஓகே, நம்ம வந்து இதை திறந்து இதோ பாருங்க, கிளவிக்கு நயன்தாரா யூஸ் பண்ண சென்ட்டு பாட்டிலு. இந்த அடிச்சுக்கோ, கில்லெல்லாம் அடிச்சுக்கோ. இந்த சென்ட்டை உனக்காக எங்கேயே தூக்கி போட்டு போயிடுவேன். முதல்ல இங்கே ஏதோ என்னது இது ப்ளே ஹவுஸ்கியா? ஓகே சூப்பர். பட் நம்மளுக்கு வேணாம். கிளவி, நான் சென்ட்டு பாட்டிலை எங்கேயாவது தூக்கி போட்டு போவேன். அது வந்து நீ எடுத்துக்கோ. ஐயோ இந்த இது அது அப்படி போகுது. அது கண் தேம் போடுறது நல்லா போகுது. ஓகே, ஏதோ பாருங்க, அங்கே ஒரு ஷார்ட்கனுக்கு ஒரு பாட்டுக்குதா. இந்த கிளவி அங்கே அந்த இது மேலே போட்டுக்க. போய் சென்ட்டு நல்லா அடிச்சுக்கோ, மூக்கிலெல்லாம் அடிச்சுக்கோ, எரிஞ்சே செத்துவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே ஏதாவது பார்த்தேன், பட் ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே வச்சுட்டு செயின் கட்டை போடு. இது இது வந்து செயின் கட்டை. இன்னொன்று குட்டியாக இருக்கும், குட்டியாக. அது பேர் வந்து இந்த கட்டைங்க, ஒயர் கட்டை. ஓகே, நம்ம வந்து இந்த கிளவியை வச்சு கொன்னுடலாம். இந்த சத்தத்துக்கு எப்படியாவது கிளவிங்க வரும். மூட்டை கிளவிக்கு ஆப்பு வச்ச வேண்டியதாங்க. காலுக்குள்ளே போய் உட்காந்துடலாம். கிளவி இன்னும் ஆளையே காணும். கிளவி கொஞ்சம் சீக்கிரமாக வா. அடுத்து நான் சொன்ன மாதிரியே டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் என்ன டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணதுக்குள்ளே 2 நாள் அதோ போது பாருங்க. கிளவி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணேன்னா 2 நாள் ஆகிடுது. அதனால தான் சரி நம்ம இதை சாத்தி விட்டு இது இப்படி போட்டு இதை பாருங்க. கிளவி பார்க்குது. இந்த சுவிட்சை போட்டே வச்சுக்கோ, அவ்வளோதான், கைவாடை செத்துவேன். இன்னும் சாவலை, செத்துக்கணுமே அது. சரி நம்மளுக்கு எதுக்கு வாம்பு, நம்ம போயிடலாம். ஓகே வாங்க நம்ம போக ஆரம்பிப்போம். எப்படியோ செத்துச்சா? சூப்பர். ஓகே, எங்கேயும் கட் பண்ணி விட்டு இன்னும் நம்மளுக்கு பேட்லாக்கே சுற்றி எல்லாம் மாஸ்டர் கீ. இதெல்லாம் எங்கே வச்சுப்பாங்களே தெரில. கண்டிப்பாக மாஸ்டர் கீ எங்கேயாவது சேஃபான இடத்துல தான் வச்சுப்பாங்க. இங்கே கிராணி வீட்டில் சாக்கடை ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்குள்ள நான் நிறைய வாட்டி போய்க்கேன், பட் அங்கேருந்து வந்ததில்லை. போனேன், பயத்தில் அங்கேயே மாட்டிக்கிட்டேன். இதோ இந்த இடத்துல தான். அந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பைடர் கீ தேவை. அதுக்கு முதல்ல புக்கு தேவை. அந்த புக்கு ஸ்பைடர் கீ இருந்தால் நம்ம வந்து அதுக்குள்ளே போயிடலாம். ஐயோ பாருங்க, இன்னொரு பாட்டு வச்சிச்சு. இன்னொரு பாட்டு நம்ம எங்கேயோ பார்த்தோம்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம கன்னை செஞ்சு கிராணியோட பாயிலே விட்டு டப்புன்னு சொல்லலாம். அது இருக்குது பாருங்க புக்கு.
புக் கீப்பர் நம்மளுக்கு என்னடா ஒன்றுமே இல்லை. ஏய் ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஒன்றுமே வச்சு இல்லாமல் என்னடா பண்ணிருக்கீங்க? ஒன்றுமே வச்சு இல்லைன்னா எதுக்குடா நீங்கள் கபோர்டெல்லாம் வச்சுருக்கீங்க? நம்ம போய் இதை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த போய் லாஸ்ட் பாட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். கேனிக்கு தீபாவளி தான். தீபாவளி தலை தீபாவளி. இன்னும் நடுவில் அந்த பாட்டு மட்டும் வேணுங்க. அது நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்தேங்க. நம்ம இந்த ஷார்ட் கன்னுக்கு அந்த பெருசாங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டு கொண்டு வரும்போது எங்கேயோ பார்த்தேன். வாங்க போய் பார்த்துலாம். சில இடத்துல என்னால் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்க முடியாது. பிகாஸ் அது ரீசன் வந்து நான் கமெண்ட்லேயே சொல்லிடுவேன் பேசாமல். ஓகே, இப்போ வந்து நம்ம குனிஞ்சு அந்த பக்கம் போகலாம். போய் இந்த பாட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். கிரானிக்கு அக்டோபர் மாதம் இல்லாமல் இது தீபாவளி வரும். ஓகே, புல்லட்டை போட்டு கிரானி எங்கே அந்த கிளவி இந்த சத்தத்தை போட்டால் வரும். இந்த சத்தத்துக்கு எப்படியோ வரும். அது வந்த உடனே டப்பு 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 டப்புன்னு போயிடும். இங்கே இன்னும் ஆளையே காணும். கிரானியா எங்கே இருக்க நீ? வா. நான் இதோட இங்கே 10 நிமிஷம் வெயிட் பண்ணிப்பேன். நான் உங்களுக்கு அந்த சீன் நல்லா காட்டல. ஏன்னா அந்த சீன் நல்லா காட்டினா வீடியோ இன்னும் ரொம்ப நாளாக போயிடும். ஐயோ, என்ன ஒயிட் கலரில் புகை வருதுன்னு பார்த்தேன். இதை ஆஃப் பண்ண மாட்டேன். நான் இதுக்கு மேலே கிரானி வராதுன்னு நினச்சிக்கினேன். பட் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிளவி வந்தோடனே டப்பு டப்புன்னு சொல்லலாம். நான் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். சரியா டக்குன்னு வா. உனக்காக எவ்வளோ நல்லா வெயிட் பண்ணது நாங்களும். இந்தா இது போட்டு என் வியூவர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, உனக்கு சீக்கிரமாக அதுக்கு என்னவா? டக்குன்னு வா கிளவி. கரெக்டாக இந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி அதை கொட்டுன்னு ஒன்று வைக்கணும். என்னங்க இது கிளவி ரொம்ப நேரமாக வரவே மாட்டேங்குது. வாங்க நம்ம அங்கே மறுபடியும் போய் கண்ணு கீழே போட்டு அதை கூப்பிடலாம். கிளவி கிளவி வா கிளவி. கிளவி கேட்டாயா வந்து இப்போதைக்கு பையலே என் கையில நீ செத்தடா. முட்டாள் கிளவி. செத்தது நான் இல்லை, நீ தான். ஓகே, இன்னும் புல்லட்டை போட்டு அதோட வாயிலே கன்று விட்டாட்டிலாம். இங்கே இந்த வாங்க பொக்க வாய் பல்லு கழுவி எத்தனை வருஷம் ஆயிக்கும்னு தெரில. கிளவி. ஐயோ. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இதே கிரானி கேமில் என்ன எஸ்கேப் பண்ணலான்றது கமெண்ட்டில் தட்டி விட்டு போயிடுங்க. இந்த வச்சு இதை ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் செம்மையாக இருக்கும்ல, நல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை வச்சு இப்படி சுட்டு. ஓகே, இது இப்படி வந்தோடனே நம்ம ஸ்க்ரூ டிரைவர்த்துக்குலாம் என்னடா இது விட்டுருக்குது. இப்போ பிடிச்சிட்டோம்ல, நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய புத்திசாலிங்க. அங்கங்கே லைட்டாக எழும்புவேன். எப்படின்னா இந்த மாதிரி எழும்புவேன். ஏன்னு கேட்டிங்களேன், ரீசனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா எனக்கு வந்து கோல்டுங்க, அதனால் என்னால் சரியாக பேச முடியாது. அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கவுன்னு கேட்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நேமை பக்காவாக மாற்றியாச்சு. நம்மளோட யூடியூப் சேனல் நேம் என்னன்னா லவ்லி தர்ஷனுங்க. ஃபயர் தர்ஷனை லவ்லி தர்ஷன் மாற்றிட்டேன். ஏன்னா இட்ஸ் மீ லவ்லி பாஸோட பிக் ஃபேன்டா. லவ்லி பாஸ் ப்ரோ, இந்த வீடியோவை மட்டும் ப்ளீஸ் பாருங்க ப்ரோ. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இன்னும் நம்மளுக்கு 2 போயிடுங்க. ஹேமரு அடுத்து மாஸ்டர் கீ கிடச்சா போதுங்க. மாஸ்டர் கீ நான் இடத்துல தேடி பார்த்துட்டேன், பட்டு இன்னும் கிடைக்கல. ஓகே, இங்கே வந்து நம்ம ஆமாம் வச்சுட்டு கீழே இன்னும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்கும். சாக்கடை அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். காஸ்கேப்பெல்லாம் கொடுக்காங்க. பட் என்ன, மாஸ்டர் கீ தான். மாஸ்டர் கீ சுத்தியல் கிடச்சா போதுங்க. சுத்தியல் எனக்கு அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஏன்னா நான் வந்து மேலே ஃபுல்லாக பார்த்துட்டேன். மாஸ்டர் கீயும் கிடைக்கல, சுத்தியலும் கிடைக்கல. இந்த இடத்துல மாஸ்டர் கீ இருக்க வாய்ப்புக்கு சுற்றி இருக்கு பார்த்தீங்களா. சுத்தியல் சொன்ன மாதிரியா அங்கே இருக்குதா. எப்படியோ குழி வச்சு அடித்தாச்சு. நம்ம வந்து எங்கே அது ஓகே, நம்ம முதல்ல இதை வச்சு கிரானியை ஐஸ் கட்டியாக மாற்றிடலாம். கிரானியா சம்மர் சீசனுக்கு
வெந்து போயல. ஐயோ டே 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 ப்ளீஸ் அடே. ஐயோ தெரியாம நானே இதில் மாட்டிக்கினேன். நம்மளும் சரி சரியாக உடஞ்சி போயிடுவோமா? உடையுமா? அப்பா ரிலீஸ் ஆகிட்டோம். இதுவோ கொஞ்சம் தூரமாக போட்டு பின்னாடி போயிடலாம். எப்போடே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓகே கிளவியா வா கிளவியா. சம்மர் சீசன் நல்லா குள்ளு குள்ளுன்னு குள்ளு குள்ளு ஆஃபர் சத்யா நான் சூப்பர் மாமா. அது பாருங்க. என்னடா இது ப்ளூ கலர்ல கிளவியோட கையா? அட பாவீங்களா. அந்த கிளவி பாருங்க உடஞ்சி போயிருக்கு. மண்டை தனியா கால் தனியா தலை தனியா. இந்த இது செப்பால இதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நீங்க காலையிலேருந்து பசிக்குங்க. என்னடா பசிக்குதுன்னு நம்பிட்டு கொடுக்கீங்க. இந்த பாருங்க சல்லி சல்லியா உடஞ்சி போச்சு. என்ன இது மட்டும் வேற கலர்ல இருக்குது. ஓகே நம்ம போயிடலாம். இங்கே புக்கு இருக்குது பட் புக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்க இங்கே ஏதாவது இருக்குதா? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதோ பெருசாக சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் மேலேயும் தேடி பார்த்துட்டேன் கீழேயும் தேடி பார்த்துட்டேன். மாஸ்டர் கீ சுத்தமாக கிடைக்கல. இது பாருங்க இன்ஜின் பாட்டெல்லாம் இருக்குது பட் மாஸ்டர் கீ தான் கிடைக்கல. புக் எடுத்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போய் தான் இந்த மாஸ்டர் கீ தேடணும். இதுக்கு மேலே எங்கேயும் கிடைக்காதுங்க. நம்பிக்கையே இல்லை. பிகாஸ் மாஸ்டர் கீ அந்த இடத்துல பார்த்தாச்சு. என்ன இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன். மாஸ்டர் கீ அதோட ஐபு சுத்தமாக இல்லைங்க. அதனால கண்டிப்பாக ஸோ கீழே அந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம சுற்றி எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கோ கொஞ்சம் மேலே போய் அந்த டோர் இடத்துல நம்ம உடைக்க மாட்டோங்க. அந்த டோர் இடத்த நம்ம உடைக்க மாட்டோம். வாங்க போய் உடைச்சிடலாம். அவன் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இன்னும் கிளவிக்கிட்ட அடிதான் உனக்கு அதை கக்கூசில் பார்க்கல. இல்லையா பாத்ரூம்லலாம் வச்சுக்கோங்க சில பேர். இனிமே நான் கிரானிய வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா கிரானி 1 போட்டுக்கலாம். கிரானி 2 போடலன்னா திட்ட மாட்டீங்க. கிரானி 3 போடலன்னா திட்ட மாட்டீங்க. அதனால தான் சொல்லேன். கிரானி 2 கிரானி 3 ஸோ இந்த மாதிரி ஆல் எபிசோட்ஸ் வரும். எபிசோட்ஸா என்னடா மின்கிராஃப்ட் எபிசோடே வருது. சரி எல்லா சாப்டரும் வந்துடும். கிரானியில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது தெரியல செய்யா. ஆனால் இப்போயே கிளவிக்கிட்ட 2 வாட்டி அடி வாங்கிட்டேன். ஓகே இந்த பேர்ட்ஸ் ஒரு நிமிஷம் நம்ம இதை உள்ளே பார்த்தோமா? உள்ளே பார்த்துட்டோம்ல. இங்கே தானே நம்மளுக்கு காய்க்க கச்சிது. நம்ம இந்த ப்ளான் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தொகுதி இங்கே வச்சுட்டு பாருங்க இவ்வளோ பெரிய குழி என்ன இருக்குது. பெஞ்சு இருக்குது கட்டை இருக்குது. அது எல்லாம் நம்மளுக்கு தேவையா இல்லை இந்த ஸ்கேப்பில். ஓகே நம்ம வந்து கிளவி பார்த்தோமே இந்த சவுண்டு கேட்குது பட் கிளவியை காணும். சரி வாங்க நம்ம போயிடும். இதோ வருதுல இதோ வருது. என்ன கிளவி சவுக்கியாமா? நீ இல்லை நீ இந்த பக்கம் வரதுக்குள்ள நான் போயிடுவேன். டாட்டா குட் பாய். ஜஸ்ட் மிஸ் கிளவி இங்கே ட்ராப் போடல. இல்லைன்னா நான் மேலே போய் சேர்ந்துப்பேன். ஓகே நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். வேகமாக போயிடலாம். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் மாஸ்டர் கீ கண்டிப்பாக அந்த அண்டர் கிரவுண்டில் தாங்க இருக்கும். அடித்து சொல்லுவோம் மாஸ்டர் கீ அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விளையாடிக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் சேர்த்தாலே 40 மினிட்ஸ் வந்துடுமா? அது கூட அந்த எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கேன். அவ்வளோதான். காய்கறி தேவையில்லை. நம்ம முதல்ல கிளவி எப்படி கூப்பிட்டு கிளவியை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம். கிளவி வறுமையே தெரில. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். இந்த பாருங்க இந்த கிளவிக்கு செவுட்டு காதே கேட்கல. அதனால தான் வரதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. இந்த வந்துச்சு. நான் கிளவி வேகமா வா கிளவி வா. நீயா பல்லு போன காலத்தில் ஸ்லோவாக வந்துனுங்க. பல்லு ரெட் கலர் பெயிண்ட் என்ன உன் பேண்ட் ஊற்றிட்டானா உன் மூஞ்சியில்? அதை கூட கழுவாமல் இருப்பாங்க. நீ எல்லாம் என்ன கிளவின்னே தெரில. நாட்டு கட்ட கிளவி இதோ வந்துச்சே. வாங்க நம்ம போயிடலாம். எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. அண்டர் கிரவுண்டுக்கு தான் நம்ம போகணும். ஓகே நம்ம மேலே புக் ஏற்றணும்லாம். புக்கிங்க தொகுதி நம்ம புக்கை எடுத்துட்டு
நம்ம கீழே கீழே வழியாக அந்த இடத்துக்கு போயிடலாம். மீன்ஸ் அந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ரூம் பக்கத்தில் இன்னும் ரூம் இருக்குங்க. அந்த பக்கம் நம்ம கூட மேலே போவோமே அந்த ரூமில் தான் அந்த புக்கை போட்டு அதுவும் அந்த இடம் ஒரு சீக்கிரட்டான இடத்துல இருக்கும். கேரி டூலெல்லாம் எப்படிங்க இந்த ஷார்ட் கன்னை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருவோம் பார்த்தீங்களா அந்த கிளவி, அந்த மாதிரி தாங்க கேனி வந்து. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்தையே காட்டுறேன். கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருப்பேன். பிகாஸ் அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதோ இது இப்படி பண்ணனா இந்த வழியாக வரும். இதோ இருக்கு பார்த்தீங்களா, புக்கை வச்சுட்டு பெட்டு கீழே போய் ஒழிஞ்சிக்கலாம். கிளம்பி வருதா? சத்தம் போடாம இருப்போம். கிளம்பி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இங்கே கிளவி ஆளே காணுமே. அந்த கிளவி புத்தக்கான்னு வருங்க. பட் என்ன, நம்மளோட சொட்ட மண்டை கிளவி தான் காணும். என்ன யாரோ பாட்டு பாட சத்தம். கேனி வருதே, கதை விட போகுது, அந்த லவ்லி தர்ஷன கதை விட போகுது. சொட்ட கிளவி, எவ்வளவு இருந்தா என்னையே நீ கலைக்க. நில்லு கிளவி நில்லு. கிளவி எதுக்கும் வந்து போகுது. நம்ம வெட்டிக்கல போய் ஒரு நிமிஷம் இது பாருங்க, அந்த கிளவி புத்தகான்னு வருது. புத்தகான்னு வருது. அது பாருங்க, ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கு. என்னடா கிளவி பின்னாடியே வருது. கிளவி பாருங்க, அதை இழுத்துன்னு போயிடுமா உள்ள? இல்லை இழுத்து நல்லா போல. கிளவி, நான் இங்க இல்லை, நான் உன் பின்னாடி இருக்கேன். என்னடா பின்னாடி இருக்கியான்னு போதுவாங்க. நான் சொன்னதே அது. இது பார்த்தீங்களா, இந்த வழியா வந்து போகுது. கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழும்னு நினைக்கேன். ஆமாங்க, இந்த இடத்துல தான் நினைக்கேன். இப்போ வீந்தோங்க, இந்த பால்னு விடும் மால் அப்படி விழுந்தோம். ஓகே, நம்ம இந்த ஸ்பைடர் எடுத்துன்னு போய் கீழே அந்த அண்டர் கிரவுண்டில் போட்டு கிளவி அதுவும் வந்தா வந்துல இதோ எதுக்கு தேவை அந்த கிளவிய இது பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த என்னடா டேப்பு போட்டுச்சு. ஐயோ, இப்போ இந்த டேப்பு கிட்ட தப்பினோன்னா இந்த வழியாக தான் போகணும். இப்படி போயிட்டு என்னடா கால் உடஞ்சி போச்சு. நான் கண்டிப்பாக குச்சியாக சாவ போவேங்க. ஓகே, நம்ம ஸ்பைடர் எடுத்து போய் போட்டு தப்பிச்சு போயிட வேண்டியது தான். இது இங்கே போட்டேன். உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் போதுங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு எங்கடா அந்த ஸ்க்ரூ டிரைவர் இங்கே தான் போட்டேன். அதோ இங்கே தாங்க இருக்குது. இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு நம்ம அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம். இங்கே கிளவி போகாமையே எனக்கு சத்தம் கேட்குது. ஸோ நம்ம இதுக்கு வேகமாக ஓடி போயிடலாம். இங்கேருந்து இப்படி கிளவி நான் கிளம்புறேன், பாய். ஓகே, நம்ம கீழே போயிடலாம். போடா போய்க்கு போயில, அங்க என்னோட அசிஸ்டன்ட் இருப்பாங்கடா. கிளவிக்கு அசிஸ்டண்டா யாருன்னு தெரியல. ஓகே, நம்ம வந்து இங்கே குதிச்சு இப்போ சீச்சி சாக்கடை தண்ணி. இது என்னன்னு தெரிந்தாங்க, சாக்கடை தண்ணிங்க. என்னது அது? இதுதான் அந்த அசிஸ்டண்டா? வாங்க நம்ம வேகமாக ஓடி போயிடலாம். ஐயோ, இங்க நீ நடக்கு. ஐயோ, ஓடு. அதுக்கிட்ட மாட்டோம்னா என்னடா முட்டை சவைய. வாங்க இப்படி இதுக்குள்ள போயிடலாம். இதுக்குள்ள மாஸ்டர் இருக்கணும். மாஸ்டர் என்னடா ஒண்ணுமே இல்லை. ஐயோ, இந்த கிளவி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கங்க. கிளவி இருக்கா பார்த்துக்கோங்க. எங்க எனக்கு இங்கே வந்தோடனே ஹார்ட் பீட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆனால் போகும்போது அந்த கிளவி அங்கே நின்று பார்த்தீங்களா, அதாங்க எனக்கு ஷாக் ஆகுது. சொல்லணும்னா நம்ம அந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போகணும். பட் ஆனால் அந்த கிளவி அங்கே நின்றுப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ் அந்த கிளவி பார்க்கல. அது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது கொடுங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்த கிளவி நம்மளை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். கிராணி கிளவி கூட ஸ்பீடாக வந்துடுதுங்க. அது கிராணி கிளவிக்கு எப்படி, கிராணி கிளவி வந்து நம்மளை பார்த்தோன்னே ஒரு மியூசிக் போடும், அந்த மாதிரி போடுமே. பட் ஆனால் இந்த கிளவிக்கு பார்த்த உடனே மியூசிக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் பீட்டே நின்று போயிடுச்சிங்க. எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்குதுங்க. இப்போ நான் பேசுறதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவ்வளோ இது கஷ்டமாக, இது எவ்வளோ பயமாக இருக்குது எனக்குன்னு.
கிராணியிலலாம் ப்ளே அப்படி இப்படி இருப்பீங்க. நீங்கள் தான் என் வீடியோஸை பார்க்கணும். அது அது ஏங்க பார்த்துச்சுங்க. எங்க ஐயோ டேய் 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 இவங்க பயமாகுதுங்க. ஏங்க சவுண்ட் ஒன்று கூட எங்க என் ஹார்ட் பீட் அது அப்பா டேய் என் ஹார்ட் பீட்டை தொட்டு பார்த்தா நான் நின்னே போடுங்க. நான் கிராணி கேம் நிறைய வாட்டி விளையாடிக்கேன். பட் இந்த இடத்துக்கெல்லாம் வரணுன்னா எனக்கு அவ்வளோதான். அந்த இருக்குது இல்லைன்னா நம்மளை கண்டுபிடிச்சி கூற வச்சோம். ஓடு 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 ஓடு. இங்கே இது இது என்னடா ஓட்டையா காணும். ஐயோ ஏங்க கிளவி வந்துங்க. இதுக்கு அந்த கிளவி வந்துங்க. டே வாங்க போடாடே. டேய் ஏங்க பின்னாடியே வந்து ஏங்க ஒரு செகண்ட்ல தப்பிச்சாங்க. உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். எங்கேயாவது மாஸ்டர் கேட்கணும். மாஸ்டருக்கு வா மாஸ்டருக்கு இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த கிளவி இங்கே இருக்குது. இந்த கிளவி கிட்டேருந்து இப்போ தப்பிக்கணுன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தப்பிச்சுன்னு இந்த கிளவி கிட்டேருந்து. இல்லைன்னா இந்த கிளவி கிட்ட மாட்டி அது நம்மளை போட்டு அவ்வளோதான் வீடியோ மாதிரி நம்மளை துப்பிடும். இவ்வளோ அசிங்கம். இது பாருங்க நான் சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன். நான் சவுண்டு கம்மி பண்ணி போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுக்கோ சவுண்டு அதிகமாகவே இருக்கட்டும். ஏன்னா நான் வந்து அந்த கிளவியை பார்த்து எங்க மேலே இருக்க சொட்டை கிளவியை கூட பார்த்துடலாம். பட் இந்த கிளவியை பார்க்கணுன்னாலே அவ்வளோதான். குட்டி பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்து நிற்கிங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்க. நான் எல்லா வீடியோலையுமே சவுண்டை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட யூடியூப் சேனலில் நிறைய குட்டி பசங்க பார்ப்பாங்க. கேம்ஸ்னாலே குட்டி பசங்க தான் பார்ப்பாங்க. ஆனால் என்ன அந்த குட்டி பசங்க பார்க்கும்போது இது அதிகமாக சின்ன நைட் அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் நாய் ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம மேலே ஏதாவது வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து இந்த சவுண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். எனக்கு அந்த கிளவியை பார்க்கும்போதே பயமாக இருக்குதுங்க. சத்தியமாக ரொம்ப பயமாக இருக்குதுங்க. எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட உங்களுக்கு போயிடலன்னா நீங்கள் செம்மங்க. ஓகே நம்ம வந்து கிளவி இப்போ இங்கே இல்லை. நம்ம வந்து ஓடி போயிடலாமா? ஐயோ வேணாம் செம்ம பயமாக இருக்குது. ஐயோ இது இப்போ எப்படி தான் தவிக்க போனோம். நான் வந்து உங்களுக்கு நான் அந்த பக்கம் வெளில போயிட்டு காட்டுறேன். இருக்கோ நம்ம இங்கே வந்து இங்கே ஏதோ கிளவி வந்துச்சு. இங்கே எங்கே பார்த்துச்சிங்க இந்த கிளவி. அந்த பக்கம் போனோடனே நம்ம தப்பிச்சுக்கலாம். ஐயா இது என்ன நம்ம விட்டு போகும் போதே போச்சுடா. இது மேலே நான் வெளில போன மாதிரி தான். நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெளில போய் உங்களை காட்டுட்டா இல்லைங்க. அதுக்கும் அந்த கிளவி அதுக்கான பார்த்துக்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்க நம்ம இதுக்கோ ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஓகேங்க நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போய் காட்டுறேன். ஓடு 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 ஓடு. இந்த இடமா டே என்னடா இது? ஐயோ இந்த இடம் இல்லைங்க. ஐயோ தப்பான இடத்துக்கு வந்துருந்தேனே. இப்போ அந்த கிளவி எங்கே இருக்கும்? ரொம்ப அங்கே முன்னாடி எப்படி போனேன்னு தெரியல. எங்கடா கிளவி தோக்குதுங்க ஓட்டு. தப்பிச்சு போயிடலாம். ஓகே தப்பிச்சு. டேய் என்னடா இடம் இது? எங்க நம்ம வந்த இடத்துக்கே வந்துக்கோங்க. அந்த இடத்துக்கே வந்துக்கோங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. நல்லா மாட்டிக்கிட்டேன். நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டேன். எப்போ அந்த கிளவி கூட போராடி இந்த இடத்த எப்படியோ வந்துட்டேன். நான் வந்து உங்களுக்கு வீடியோ கட் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் போடல. அப்படியே போகணுன்னாலும் நம்மளுக்கு திக்குன்னு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கிட்டே நம்ம வந்தாச்சு. இதுக்கு மேலே கிராணி 2ல் நம்ம கிராணி 1ல் நம்ம கார் எஸ்கேப் பண்ணணுமா? அப்போனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கார் எஸ்கேப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கார் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணி அங்கே இன்னும் எஸ்கேப் இருக்குதுங்க. நம்ம இப்போது இது ஒரு இடத்துக்கு போகணும்ல, அந்த இடத்துல இன்னும் எஸ்கேப் இருக்குது. அந்த எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்க நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். இன்னும் அந்த வந்துச்சு கிளவி. நான் உங்கள் எல்லாருக்கும் பாய் சொல்லுவேன். பாய். நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறேன் கிளவி. பாய் கிளவி. அந்த கிளவி வந்து நம்மளை பின்னாடி பிடிச்சதுக்குள்ள நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். ஓகே கைஸ் உங்ககிட்ட இந்த விடை பெய்யுது உங்கள் லவ்லி தர்ஷன். பாய் கைஸ். இங்கே பாருங்க அந்த கிளவி பார்க்குது.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.